வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 ஆம்பிளிஃபயர் ஒன்று செஞ்சுருக்கோம். அந்த ஆம்பிளிஃபயர் எப்படி செஞ்சுருக்கோம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன் எக்ஸ்பிளனேஷனோட. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஆம்பிளிஃபயருக்கு நம்ம என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி செஞ்சுருக்கோங்கிறத தெளிவான விளக்கத்தோட எக்ஸ்பிளனேஷனோட தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் ராஜ் தமிழ் சேனலில் தெளிவான விளக்கத்தோட ரொம்பவே பொறுமையாக உங்களுக்கு ஸ்லோவாக வீடியோ போடுறேன் ஃபீச்சரில். அந்த சேனலை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக வீடியோ அதில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். வாங்க இதை எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லி தெளிவாக பார்ப்போம். ஆம்பிளிஃபயருக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கிற கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 5.1 இன்புட் கொடுக்குறதோ, ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறது, ஸ்பேனு, ஸ்டீரியோ இன்புட் பின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். ராஜ் தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா இது போடுறது முதல் கொண்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும், ரொம்பவே லென்த்தியாகவும் இருக்கும் வீடியோ. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, இன்புட் சேஞ்ச் சுவிட்சு எல்லாமே நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோல் முதற்கொண்டும் நம்ம இதில் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் போடுறத காட்டோம்னா ரொம்பவே லென்த்தியாக இருக்கும் வீடியோ. நிறைய பேர் லென்த்தியாக இருக்கிற வீடியோவை விரும்புறதில்லை. அதனால தான் இன்னொரு சேனலில் நான் லென்த்தியான வீடியோவை, ஒர்க்கிங் வீடியோவே போடுறேன். அது ஃபியூச்சரில் தான் போடுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோல் நாப்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அதாவது இன்புட் சேஞ்ச் சுவிட்சு எல்லா நாப்ஸுமே போட்டுட்டோம். அடுத்து நாம ஸ்டீரியோ இன்புட் பார்த்தீங்கன்னா 3 இன்புட் எடுக்கிறோம். அதே மாதிரி 5.1 வயரும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணி எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ இன்புட் சேஞ்ச் சுவிட்சில் இதை சால்டரிங் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீரியோ இன்புட் சுவிட்ச் சால்டரிங் பண்ணிவிட்டு ஒன்று சும்மா விட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் யூஎஸ்பியோட ஸ்டீரியோ அவுட்டை கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மீதம் இன்னும் ஒரு ஸ்டீரியோ இன்புட் இருக்கும். அதை நம்ம அவுட்புட்டாக மாற்றிக்கலாம். நம்ம இந்த 3 இன்புட் சுவிட்ச் சேஞ்ச் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைட்லேருந்து எடுத்து நம்ம அவுட்புட்டாக நம்ம கொடுத்து இன்னொரு ஆம்பிளிஃபயருக்கும் கூட அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நாம சால்டரிங் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட் சுவிட்ச். அது பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக்கல் போர்ட்லேயே சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். இந்த ப்ரோலாஜிக்கல் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 18 பின்னு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 5.1 2.1க்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். அதாவது இந்த ப்ரோலாஜிக்கல் போர்டில் நம்ம 5.1 இன்புட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி 2.1 இன்புட்டையும் கொடுத்துட்டு இந்த ரிலேவுக்கான ஆன் ஆஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 5.1 கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் 2.1 கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன் ஆஃப் மட்டும் நம்ம 5.1 சேஞ்ச் சுவிட்சில் நம்ம சால்டரிங் பண்ணால் போதும். நம்ம ஆஃப் அதாவது ஆன் பண்ணும்போது 5.1ஆகவும் ரிலீஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா 2.1ஆகவும் ஒர்க் ஆகும். அது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அது ரொம்பவே சுலபமாக நமக்கு கனெக்ஷன் புரிகிற மாதிரி இந்த ப்ரோலாஜிக்கல் இருக்கும். நம்ம ப்ரோலாஜிக்கல் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து முடிச்ச உடனே அதிலே பார்த்தீங்கன்னா அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து சால்டரிங் பண்ணி எடுத்துட்டு நம்ம மாஸ்டர் வால்யூமில் கொடுத்துக்கணும். மாஸ்டர் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீடு இன்புட்டு. அதில் நீங்கள் சப்பு எது கொடுக்குறீங்கன்ற மாதிரி கலரை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சப்புக்கு என்ன கொடுக்குறோம், அதே மாதிரி இன்புட் கொடுக்குறதையும் நீங்கள் பார்க்கணும். அவுட்புட்டில் எடுக்கிறதையும் அதே கலராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம இந்த போர்டில் சால்டரிங் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே பேஸ்டபிள் இருக்குது. பேஸ்டபிளுக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட ஆடியோவோட பேஸ் ஒரு கண்ட்ரோல்லையும் அதே மாதிரி ஸ்டீரியோ ஒரு கண்ட்ரோல்லையும் நம்ம சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் போட்டிருக்கோம்.
அதே மாதிரி இந்த ப்ரோலாஜிக்கலோட எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை செக் பண்ணி காட்டுறேன். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். சரௌண்டிங்லாம் வந்து சூப்பராக இதில் வந்து பிரித்து கொடுக்கும். நமக்கு சப்பும் வந்து ஸ்மூத்தான பேஸ் கிடைக்குது நமக்கு இதில். நான் இப்போ சால்டிங் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு 6 லீடும் ஸ்ட்ரிபிளுக்கு 6 லீடும் இருக்கும். அதை வந்து சால்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஒயரை கட் பண்ணி பேஸ் ஸ்ட்ரிபிளோட கண்ட்ரோலில் வந்து சால்டிங் பண்ணுறோம். அடுத்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு அண்டு சென்ட்ரு ரியரு சப்பு இதுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுத்து எடுக்க போகிறோம். மாஸ்டர் வேல்யூம்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு அண்டு ரியரு சென்ட்ரு சப்பு இதுக்கெல்லாம் கொடுத்து நம்ம திரும்ப அதிலேருந்து அவுட்புட் எடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஒன்று போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் கொடுக்க காணோம். அதுக்கான சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. பிசிபியில் அதுக்கு ஹோல்ஸ் இருக்குது. அதில் வச்சு நம்ம இப்போ அதை சால்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு இந்த போர்ட்லேருந்தே நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். அவங்க வந்து ரெகுலேட்டர் போடாமல் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மாஸ்டர் வால்யூம்லேருந்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ மற்ற கண்ட்ரோல்ஸுக்கு கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணியிருப்பேன். இதை பார்த்து உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஒயரிங்குமே வந்து தெளிவாக எங்கேருந்து எங்கே போகுதுங்கிற வரையிலையும் நான் தெளிவாக சொல்லி நான் அதில் வந்து ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். இதில் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியாதவங்க மட்டும் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் ஃபியூச்சரில் நிறைய வீடியோ தெளிவான விளக்கத்தோட ஸ்லோவாக போடுறேன். நம்ம இப்போ சால்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் அண்டு ரைட்டு ஆடியோ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் கண்ட்ரோலில் வந்து நம்ம சால்டிங் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வந்து சரௌண்டிங்க்கு என்ன கலர் கொடுக்குறோம், சப்புக்கு என்ன கலர் கொடுக்குறோங்கிற மாதிரி ரிப்பன் வயரில் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயரிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி ஒயரை கொடுங்க. அதாவது சரௌண்டிங்க்குன்னா சரௌண்டிங்க்கு ஒரே கலர் கொடுங்க, சப்புக்குன்னா சப்புக்கு ஒரே கலர் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். அடுத்து நம்ம சரௌண்டிங் அதாவது ரேயரோட கனெக்ஷனை வந்து நம்ம இப்போ சால்டிங் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்புக்கு அண்ட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் தான் வரும். அதாவது அதுக்கு ஸ்டீரியோ கண்ட்ரோலே போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து மோனோ கண்ட்ரோல் கூட போடலாம். நம்ம அடுத்து சால்விங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்டரும் சப்பு தான் சால்விங் பண்ண போகிறோம். இந்த வயரில் பார்த்தீங்கன்னா சப்புக்கு ஒரு வயரும் வந்து சென்டருக்கு ஒரு வயரும் நம்ம சால்விங் பண்ணிவிட்டு கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்து கொடுத்துட்றோம். எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட ஃபர்ஸ்ட் லீடு வந்து இன்புட்டு, சென்ட்ரல் லீடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, லாஸ்ட் லீடு கிரவுண்டு கொடுத்துக்கணும். அடுத்து நம்ம இந்த கனெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறது தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ப்ரோலாஜிக்கல் போர்டுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் இன்புட் கொடுக்காம இருக்கோம். அதாவது வந்து ஸ்டீரியோ இன்புட் வந்து கொடுக்காம இருக்குது. அதை தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இந்த இன்புட் சேஞ்ச் சுவிட்சுக்கு வர கிரவுண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்டில் வந்து சால்விங் பண்ணியிருக்கேன். கேபினெட்டில் போட்டிருக்கிற நெட்லேயே. அடுத்து நாம் இந்த ஸ்டீரியோ இன்புட்டோட அவுட்புட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இருக்கிற வந்து சுவிட்சில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன்.
இந்த ப்ராலஜிக்கல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2.1 5.1 கன்வெர்ட் பண்ணுறதே இந்த சுவிட்ச் கனெக்ஷன் தான். இதை கொண்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5.1 2.1 மாத்திர சுவிட்சில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரிலே மூலயமா நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அது. அடுத்து நம்ம ப்ரோலாஜிக்கல் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை எடுத்துக்கிறோம். 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு வச்சு இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பவர் சப்ளை எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஆடியோ போர்டு எடுத்து வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான். ஆடியோ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை லைனை வந்து சால்டரிங் பண்ணிவிட்டு, எல்லா போர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் பவர் சப்ளை. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு இன்புட்டு, பவர் சப்ளை, ஸ்பீக்கர் அவுட்டு எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது போல் கனெக்ஷன் எடுத்துக்குவோம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு கலர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கிரவுண்டுக்கு வந்து பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக்கே கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் மைனஸ்க்கு பிளாக் கொடுத்துருந்தீங்கனாலும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகிடும். பேனலில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த சேனலில் அதோட வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியர் வந்து லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனையும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப வந்து ஸ்பீக்கர் போடும்போது பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை கொடுக்கும்போதும் அதே மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். நம்ம இந்த ப்ரோலாஜிக்கல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 12.012 வந்து ஏசி பவர் சப்ளையே கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ரெட்டிஃபயர் போட்டு பிரித்து, அதாவது 12.012 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஏசி பவர் சப்ளையே நம்ம இந்த போர்டுக்கு கொடுத்தோம்னா போதும். அடுத்து நம்ம ஆடியோ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி 10,000 மைக்ரோஃபாரட் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி பவர் சப்ளை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனுக்கும் 4700 மைக்ரோஃபாரட் ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி ரெக்டிஃபயர் பண்ணி 12.012 வந்து நம்ம ஃபேனுக்கு கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே இதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி பவர் சப்ளை கொடுக்குறோம். அடுத்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டோம். பவர் சப்ளை கொடுத்துட்டு யூஎஸ்பி போர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம யூஎஸ்பின்னு இருக்கிற வந்து இன்புட் சேஞ்ச் சுவிட்சில் கொடுத்து நம்ம இப்போ எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். வாங்க நம்ம இந்த ஆம்பிளிஃபையரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக்கிங் வீடியோ பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்